தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 111:5. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர் தமக்கு அன்றி நடப்போர்க்கு உணவு அளிக்கின்றார், தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் என்கின்றது. இந்த செய்தி கண்டு கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மிடம் என்ன கூறுகின்றார் என்றால், நாம் அவருக்கு பயந்து மிகுந்த பரிசுத்தமாக வாழும் பொழுது அவர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ஆகாரம் மட்டுமல்லாமல் தேவையான அனைத்தையும் அளித்து நமக்கு அவர் அளித்துள்ள உடன்படிக்கைகளை என்றென்றைக்கும் நினைவு கூர்ந்து அதன்படி கோடி கோடியாக ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்துவேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இன்று இந்த லென்த் என்னும் கிருபை நாட்களில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். அவருக்கு பயப்படுகின்ற காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை அகற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படித்தானே? தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது, தனிமையாக இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 2-3 பேரை சந்தித்தவுடன் பிறரை பற்றி நம்மை அறியாமலே குறை கூறி அவர்களை பற்றி கெடுத்து பேசிவிடுகின்றோம். பேசிவிட்டு ஐயோ பேசிவிட்டமை என்று நாம் வேதனைப்படுகின்றோம். அப்படித்தானே? நம் கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் அவர் மன்னிக்கின்றவர். நம்மிடம் கூட ஒரு நாளில் 7 அல்ல 70 முறை தவறு செய்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று கூறுகின்ற கர்த்தர், அவரும் நாம் அறியாமல் செய்த குற்றங்களை மன்னித்து விடுவார். ஆனால் நாம், என் அன்பு சகோதரி சகோதரியை, வெளியே செல்லும் பொழுதும் நினைத்து செல்ல வேண்டும். இப்பொழுது வெளியே செல்கின்றேன் இறைவா, ஆனால் மனிதர்களை பார்க்கும் பொழுது உமக்கு பிரியமற்ற காரியங்களை பேசிவிடக்கூடாது, உமக்கு பிரியமற்ற செய்கைகளை செய்துவிடக்கூடாது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உமது ஆவியானவரை என்னுடன் அனுப்பும், நீர் கூட வாரும் என்று ஜெபித்துவிட்டு நாம் சென்று பிறரை சந்தித்தோம் என்றால் கூட ஆவியானவர் உணர்த்தி அவருக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் பேசாமல் நம் செய்கைகளையும் வார்த்தைகளையும் பரிசுத்தப்படுத்தி நம்மையும் நம் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவருடைய உடன்படிக்கை என்றென்றும் நமக்கு நிலைமை கொண்டு ஆகாரம் மட்டுமல்லாமல் அனைத்து தேவைகளையும் சந்திப்பேன், பாதுகாப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த நிமிடம் வரை நாம் அறியாமல் பிறருக்கு விரோதமாய் பேசின காரியங்கள், பிறருக்கு விரோதமாய் நினைத்த நினைவுகள், இறைவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் அவரிடம் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் மன்னித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உடன்படிக்கைகளை நினைத்து நம்மை பெருகச் செய்வார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, உமக்கு பயந்து நாங்கள் நடக்கும் பொழுது எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆகாரம் மட்டுமல்ல உமது உடன்படிக்கையின்படி அனைத்து ஆசீர்வாதங்களாலும் நலன்களாலும் நிரப்புவேன், ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. நாங்கள் இந்த கிருபை நாட்களில் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வெளியே வந்தவுடனே 2-3 பேரை சந்தித்தவுடனே உமக்கு பிரியமற்ற காரியங்களை பேசிவிடுகின்றோம், பிரியமற்ற செயல்களை செய்து விடுகின்றோம் என்று நாங்கள் உண்மையிலேயே மனப்பூர்வமாக வருந்துகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம். அப்பா மன்னிங்க, அப்படி செய்கைகளை செய்யாமல் தூதரை கொண்டு எங்களை பாதுகாத்து எங்களை மிகவும் பரிசுத்தப்படுத்துங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிடுவீர் அப்பா. உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற தேவன் நானே என்று கூறிவிடுவீர் அப்பா. நாங்கள் பரிசுத்தமாக வாழ ஆசைப்படுகின்றோம், பரிசுத்தப்படுத்துங்க. அதன்படி உமக்கு பயந்து நடக்க எங்களை கிருபை தந்து எங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தையும் அனைத்து தேவைகளையும் சந்தித்து உம்முடைய உடன்படிக்கைகளை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நிலைப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.